கடைசியில நான் சொன்னேன், அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடைசி வாரம் வந்துருச்சு, நான் அவருக்கு எப்படி பதில் எழுதி ஆகணும். இதுவரைக்கும் சாமி நமக்கு ஒரு பதிலும் கொடுக்கல. ஆகவே நான் எங்கேயாவது தனியா போய் ஜெபம் பண்றதுக்கு நான் போறேன், உபவாசம் எடுத்து ஜெபிக்க போறேன். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் 4 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க தொடங்கினேன். இது ஒண்ணுக்காகவே 4 நாள் உபவாசம் பண்ண முடியுமா? ஆகவே கூடவே ஜெப குறிப்புகள், கடிதங்கள் வந்தது, ஜெப குறிப்புகள் வந்தது, இதெல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்காக ஜெபிக்க அங்க போனேன். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஆனா இந்த பண விஷயத்தை மாத்திரம் கேட்கும் போது கர்த்தர் ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்ட்டார். மற்றதுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். சில முக்கியமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் அதுக்கு எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா இந்த பண விஷயத்தை, சாமி இந்த மாதிரி இதுக்காக தான் நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன், ஆனா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு பதிலும் இல்ல, மௌனமாவே. முதல் நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, 3வது நாள், 3 நாளும் மௌனம். 4வது நாள் வந்தப்போ ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த ஒரு காரியத்துக்கு தானே நான் இங்க வந்தேன், மற்றதுக்கெல்லாம் நீர் பதில் சொல்றீர், இந்த ஒண்ணுக்கு மாத்திரம் ஏன் நீர் மௌனமா இருக்கிறீர்? அதனால கடைசி நாள் இது, இன்னைக்காவது சொல்லும். கடைசியில அவரை இப்படி பயமுறுத்தி பார்த்தேன், ஆண்டவரே இந்த பணம் வாங்கி நான் பாவத்துல விழுந்துட்டா நான் குற்றக்காரன் இல்ல, நீர் தான் குற்றக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். அப்பவும் பதில் இல்லை. ஆண்டவரே ஏற்கனவே பண விஷயத்துல நான் விழுந்து போனேன் சுவாமி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னுடைய பிராக்டிஸ்ல நிறைய பணம் வந்த உடனே என்னுடைய ஊழியெல்லாம் தானாகவே நிக்க தொடங்கிடுச்சுங்க. எனக்கு என்னமோ ஜப கொடுத்து போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாரும் சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறதுக்கு. ஆனா இங்க பேஷண்ட் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. இதை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்ல. முன்னெல்லாம் அப்படி இல்ல, கரெக்டா சொல்லிடுவேன், இந்த மணி நேரத்துக்கு மேல நான் ஊழியத்துக்கு போறேன், அதுக்கப்புறம் எந்த பேஷண்டையும் கவனிக்க மாட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, பணம் கிடைக்க 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 இல்லைங்க இந்த வாரம் நான் வரல, அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு ஊழியத்துக்கு வந்தவங்களை அனுப்பி விட்டுட்டேன். ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டவங்களை அனுப்பி விட்டுட்டேன். கூட்டத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டவங்களுக்கு இப்ப நான் பிஸியா இருக்கிறேன், இந்த மாசம் நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன், இந்த மாசம் அங்க கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு நான் வரமாட்டேன், இப்படி சொல்லி 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 என்னுடைய ஊழியத்தை நானே கெடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நல்லா ஒரு செமத்திய ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொரணையே வந்தது. ஐயோ மத்தவங்க மாதிரி இல்ல, நான் அழைக்கப்பட்டது வித்தியாசம். அதிகம் கொடுத்தவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். சேலத்திலே ஒரு 11 கிறிஸ்தவ டாக்டர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற வரம் இல்ல, பாட்டு பாடுற வரம் இல்ல, கூட்டத்துல பேசக்கூடிய வரம் இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல. ஆனா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதிகம் கொடுத்தவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். ஆக மத்த டாக்டருங்க மாதிரியே நானும் இருக்க முடியாது. என்னை கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஆகவே மற்றவர்கள் போல நான் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், மறுபடியும் ஊழிய காரியத்துல ஆழமாய் ஈடுபட்டேன். இத ஆண்டவருக்கு சுட்டி காமிச்சேன். ஏற்கனவே இப்படி பணம் நிறைய வந்தப்போ என் புத்தி மாறிச்சு, என்னுடைய ஊழியெல்லாம் நின்னு போச்சு. ஆகவேதான் நான் சொல்றேன், சாமி இந்த பணம் வந்தா என்னுடைய ஜீவியம் பின்மாறி போயிடுமா, உங்க விட்டு விலகிடுவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா பின்காலத்தை அறிகிற தேவன் உமக்கு தெரியுமே. அப்படி இருக்குமானா இந்த பணம் தயவுசெய்து எனக்கு வேணாம், தயவுசெய்து எனக்கு சொல்லு சுவாமி. ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி இந்த 4 நாளும் நீர் ஒரு பதிலும் பேசல, நான் முடிவு எடுத்துட்டேன், அதை உங்ககிட்ட சொல்றேன், இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன், என்ன ஆசீர்வதித்து அனுப்பும். உடனே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அனுப்பிச்சார். நேரா வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி ரொம்ப ஆவலா கேட்க, என்னங்க என்னங்க சாமி என்னங்க சொன்னார், என்ன சொன்னார் என்ன சொன்னார், அவ்வளவு ஆவலா கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பாருமா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு, இந்த விஷயத்துக்கு பதிலே பேசல. 4 நாளும் மௌனமா, 4 நாளும் மௌனமா இருந்தாரு. ஆமாங்க 4 நாளும் மௌனம். அப்ப மனைவி சொல்லாங்க, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளங்க. நான் சொன்னேன், அது கல்யாணத்துக்கு மாதிரி, அது சொல்லணும்னாக்கா அவரு சொல்லி இருந்திருக்கணுமே, வாயை திறந்து சொல்லி இருக்கணுமே. அப்ப ஏன் மௌனம் சாதிச்சிருக்கிறார்? அப்ப அதுல என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது, என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால அவர் மௌனமா இருந்திருக்கிறார். சரி அப்பதான் என்னதான் முடிவு எடுத்தீங்க? கடைசியில நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த பணம் எனக்கு நம்ம வாங்க வேண்டாம், கர்த்தர் இப்ப நடக்கிற மாதிரியே நடத்தட்டும். 2 பேருமே முழங்கால் படிட்டோம், ஜெபிச்சோம். உடனே அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டோம், ஐயா கர்த்தர் எடுத்த ஜெபிச்சோம், பதில் ஒன்னும் கொடுக்கல, அதனால எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம். உடனே அங்கிருந்து போதகர் எழுதுறார், டாக்டர் இன்னொரு மாசம் டைம் தரேன், நல்ல முருக பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க டாக்டர். நான் சொன்னேன், ஆவிக்குரிய காரியத்தை பிடிவாதம் பண்ணி கேட்கலாம், ஆனா உலக பிரகாரமான காரியத்தை கேட்கலாம், கட்டாயமா தாரும் சொல்லக்கூடாது. கேட்கறதுல தப்பு இல்ல, பிழை இல்ல. ஆண்டவரே கொடுத்தே தீரணும், இதை நான் வாங்கவே தீரணும், பதிலே தாரும் என்று சொல்லி அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. கேட்டேன், அவர் பதில் பேசல, அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆகவே எனக்கு வேண்டாம். சில மாதங்கள் கழித்து சென்னையில ஒரு கூட்டம் நடந்தப்போ இந்த போதகர் அங்க வந்தார். என்ன தூரத்துல பார்க்கும் போதே ஓடி வந்து கட்டி பிடித்து, டாக்டர்
இப்படியே இருங்க டாக்டர், இதே மாதிரி விசுவாசத்துல இருங்க. நானும் எத்தனையோ ஊழியக்கார பாத்துருக்கிறேன், எத்தனையோ பேர் பணத்துக்காக அலையறவங்களை பாத்துருக்காங்க. ஆனா பணத்தை கொடுத்து வேண்டான்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். உங்க விசுவாசம் இப்படி இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, எதற்காக நான் அப்படி இருந்தேன்? நான் பெரிய பணக்காரன் அல்ல, எனக்கும் ஊழியத்திலே பண தேவைகள் உண்டு. ஆனால் மற்ற ஊழியக்காரர்கள் விழுந்தது போல நான் விழக்கூடாதியா? அவங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் அநேக என்னுடைய கண்களிலே பார்க்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே 100ல் ஒருத்தரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்களா இருக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகாமல் இருக்கணும்னா என்னை கர்த்தர் பணக்காரனாக ஆக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு தேவைன்னாக்கா கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு பிச்சை கேட்கிற மாதிரி கையேந்தி கர்த்தருடைய சமூகத்துல அழுது நான் ஜெபிக்கும் போது அதுல கிடைக்கிற இன்பம் இருக்குது பாருங்க. பணம் வந்துருச்சு, அந்த இன்பம் என்னை விட்டு போயிடும், அந்த ஜப வாஞ்சை என்னை விட்டு போயிடும், அந்த ஜபத்திலே காணப்படுகிற அந்த கான்சென்ட்ரேஷன் என்னை விட்டு நிச்சயமா நீங்க போயிடும். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு பணத்தினாலே பிரியக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரியத்துலதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். நான் அனுப்புற பத்திரிகைகளும் நான் சந்தா வசூலிக்கிறதுல ஒவ்வொரு மாச பத்திரிகைக்கும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறாங்க. அச்சடி செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. என் பாக்கெட்ல இருந்து ஒரு பணமும் செலவாகிறதே கிடையாது. சில சமயங்களில 3 மாசம் 4 மாசம் அச்சடிக்கிறதுக்குரிய பணம் மொத்தமா வந்து சேர்ந்துருது. அந்த சமயத்துல நான் என்ன பண்றேன், நானே பத்திரிகையில எழுதுறேன், தயவுசெய்து 3 மாசத்துக்கு யாரும் எனக்கு காணிக்க அனுப்பாதீங்க. எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க, எத்தனை பிஷப்புங்க அப்ரிஷியேட் பண்ணி கடிதம் எழுதிருக்காங்க தெரியுமா? பத்திரிக்கையில அதுக்கு பணம் வேணும், இதுக்கு பணம் வேணும்னு கேட்டவங்கள தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பணம் அனுப்பாதேன்னு சொன்னது உலகத்திலேயே உங்க பத்திரிகையில தான் நான் பார்த்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? எனக்குன்னு ஒரு அளவு இருக்குதுயா, அந்த அளவுக்கு மீறி போயிட்டேன் நான் கர்த்தரை விட்டு நிச்சயமா விலகிடுவேன்னு தெரியும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கு எல்லா டெம்ப்டேஷன் இருக்குது, நானும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடலாம். ஆகவே விழுந்து விடாமல் இருப்பதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்? பணத்தின் மேல உள்ள அந்த ஆசை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அளவுக்கு மீறி நம்ம யோசிக்க தொடங்கும் போது நிச்சயமாய் தேவனை விட்டு நாம் விலகி விடுவோம். ஜாக்கிரதை. ஆகவே பணம் வரும்போது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாயோ அவ்வளவுக்கு நல்லது. நமக்கு இருக்கிற ஒரே வாக்குத்தத்தம் என்ன? எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று இருங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகினால் தானே நீ கவலைப்படணும், நான் உன்னை விட்டு கைவிடுகிறதுனால தானே உன்னை கவலைப்படணும். நான் தான் உலகத்தில் முடிவு பரிந்தும் நான் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் வாக்களித்திருக்கிறேனே. பொய் பேச நான் ஒரு மனுஷன் அல்ல. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அப்படி இருக்கும்போது உனக்கு உள்ளது போதும் என்று, உனக்கு உள்ளது போதும் என்று கர்த்தர் கொடுத்த அளவில் நீ ஜீவிக்க நீ முயற்சி பண்ணு. அந்த குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு முன்னாடி இன்னும் நீ உயர்வாக கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாத. அவங்க வீடு கட்டினாங்கன்றதுனால நீ வீடு கட்டணும்னு அவசரப்படாத. அவங்க அந்த விதமா பணத்தை சேர்த்துட்டாங்கன்னு நீ பணத்தை சேர்க்கணும்னு ஆசைப்படாத. உனக்கு ஒரு அளவு கொடுத்திருக்கிறார், அந்த அளவிலேயே நீ வாழ முயற்சி பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா அதே சமயத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தினார்னா நீ அதை தாழ்த்தணும் நீ கேட்கவே கேட்க வேண்டாம். அவர் உயர்த்துகிற தேவன் உன்னை காப்பாற்றுவார். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? கர்த்தர் கொடுக்கிற ஆசையில அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரா பார்த்து உனக்கு பணம் கொடுத்தார்னா அதுல ஒரு துன்பமும் கிடைக்காது, ஒரு துன்பமும் வேதனையை அனுபவிக்க வேண்டாம். ஆனா நீயா பணத்தை உண்டாக்குனா அதுலதான் வேதனை, அதுதான் தேவையில்லாத பிரச்சனை. இன்றைக்கு ராத்திரி அருமையான தேவனுடைய மக்களே, இதை நீங்கள் உணர முடியுமா? இந்த வாலிபனுக்கு எல்லாம் நல்லாதான் இருந்துச்சுங்க. ஒரே ஒரு தடை, ஏராளமான பணம் இருந்ததுனால அவன் தேவனோடு கூட நெருங்க முடியாமல் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு அதை சுட்டி காட்டினார். அதுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்தார். என்ன ஆலோசனை? 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிடு. விற்றுவிடுன்னா என்ன அர்த்தம்? கொடுத்துன்றதுக்கும் விற்றுன்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு பொருளை கொடுக்கிறோம், நாளைக்கு போய் ஐயா நேத்து நான் அந்த பொருளை கொடுத்தேன் கொடுங்கன்னா நீ வாங்கிக்கலாம். ஆனா வித்துட்டா நீ வாங்க முடியாது. அது மாத்திரமல்ல, வித்தத அந்த பணத்தையும் நீ உனக்கு வேற யோசனை வந்துரும். அதுக்காக ஐடியா கொடுக்கிறார். அந்த வித்தத என்ன செய்யற, நீ தரித்திரம் உள்ளவனுக்கு கொடுத்துருன்ட்டார். யாரு தரித்திரம் உள்ளவன் அப்படின்னா, எவ்வளவு கிடைச்சாலும் தின்னே தீக்கிறான் பாருங்க, அவன் தான் தரித்திரம். அவங்கிட்ட ஒண்ணு கொடுத்துங்க, பணத்தை கொடுத்து 2-3 நாள் பொறுத்து, ஐயா நேத்து நான் பணம் கொடுத்தனே தெரியாம நான் எல்லாம் கொடுத்துட்டேன், தயவுசெய்து கொடுங்கன்னு கேளுங்க. பேவன் ஒரு ஆப்ப போட்டு காமிப்பான்.
தின்னே தீத்து போயிடுவான். அதனாலதான் ஐடியா கொடுக்கிறார், நீ திரும்ப கேட்டாலும் கிடைக்காத அளவுக்கு இருக்கிற இடத்துல தான் நீ கொடுத்துருன்றார். உனக்குள்ளதை விற்று தரிதருக்கு கொடுத்துரு. என்ன அர்த்தம்? ஏன் இதை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, உனக்கு அந்த பழைய எண்ணங்கள் வரக்கூடாது என்றதுக்காக, பழைய டெம்டேஷன்கள் உண்டாக கூடாது என்பதுக்காக, அந்த எண்ணங்கள் உண்டாகிற பொருள்களை நீ கம்ப்ளீட்டா கொடுத்துரு. ஒரு ஊழியக்காரன் 11 வருஷமா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வருஷமா அவருக்கு ஒரு சந்தோஷ காரியம் என்னன்னா, இவர் முன்னாடி பெரிய ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய சாம்பியன், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இதெல்லாம் நிறைய சர்டிபிகேட் அடுக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வருஷம் அதை தொடச்சி 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 வைப்பார். ஏங்க, நீங்க தான் இப்ப ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில வந்துட்டீங்க, ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, இதை ஏன் இன்னும் தொடச்சி வச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அவர் சொன்னார், ஒருவேளை ஊழியத்துல கர்த்தர் கை விட்டுட்டா இதை எடுத்துட்டு ஓடலாம். அதுக்குதான் நிறைய பேர் இருக்கா. ஏயா, அப்படி கை விடுற கடவுளை ஏன் நீ பின்பற்ற? அப்படி கை விடுற தெய்வத்தை ஏன் நீ பின்பற்ற? ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கவேன், நான் உன்னை கை விடுகிறதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறவனுக்கு ஏன் அந்த பழைய காரியம்? இன்னைக்கு தயவுசெய்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். பழைய தொடர்பு, பழைய எண்ணம், பழைய கடித போக்குவரத்து, பழைய புகைப்படங்கள், தயவுசெய்து இந்த எண்ணங்கள் வரக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் தயவுசெய்து நீங்கள் அவரை கிழித்து விடுங்கள். காரணம், நீங்கள் ஆவிக்குரியவர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு புது வழியை வகுத்திருக்கிறார். அந்த வழிக்குள்ளே பழையவைகள் புகக்கூடாது. அந்த பழைய நிறைவினாலே உங்களுக்கு இந்த சந்தோஷ வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்தார். இவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? உனக்குள்ளதை விற்று தரித்திரமுள்ளவருக்கு கொடு என்று சொன்னார். சரி, இன்னொரு ஆலோசனையை கடைசியா சொன்னார். என்ன? உள்ளதை வித்துடு, தரித்திரக்கு கொடுத்துரு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா, நீ உன்னுடைய சிலுவையை எடுத்துட்டு என்னை பின்பற்றணும். சிலருக்கு விக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிடுவாங்க, பழைய எண்ணத்தை மறந்துடுவாங்க, புது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க, பாவத்தெல்லாம் விட்டுடுவாங்க. ஆண்டவருக்குன்னு தன்னை எல்லா விதத்திலும் நஷ்டமாக எண்ணி ஆண்டவரை பின்பற்றதுக்கு எல்லாரும் தயாராயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், சிலுவை எடுக்கிறதுக்கு மாத்திரம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் சிலுவை எடுன்னு சொல்ல, உன் சிலுவை எடுத்துட்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனவனுக்கு கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குடிகார புருஷன் சிலுவையா இருப்பான். சிலருக்கு மனம் திரும்பாத மகன் வீட்டுல அவனுக்கு ஒரு பெரிய சிலுவையா இருப்பாங்க. மனம் திரும்பாத மனைவி புருஷனுக்கு சிலுவையா இருப்பாங்க. தன்னுடைய சரீரத்திலேயே பல வருஷங்களாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற வியாதி அவங்களுக்கு சிலுவையா இருக்கும். இது எப்படியோ ஒரு ரூபத்துல அது சிலுவையாய் கர்த்தர் சிலருக்கு அனுமதிக்கிறார், கொடுக்கிறார் அல்ல. தீமையினாலே கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார், ஆனால் தீமையை அனுமதிப்பார். வியாதியினாலே கர்த்தர் சோதிக்க மாட்டார், வியாதியை கர்த்தர் அனுமதிப்பார். ஆகவே அப்படிப்பட்ட சிலுவை சிலருடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை சுமந்துகிட்டு தான் வரணும்ன்றது தேவனுடைய சித்தமானா நீ அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன உடனே டக்குன்னு இளைப்பாறுதல் வாங்கிட்டு ஓடக்கூடாது. உடனே நில்லு, இளைப்பாறுதல் கொடுத்தேன்ல, கூடவே என்னுடைய நுகத்தையும் என்னுடைய சுமையும் நான் கொடுப்பேன், அதையும் தூக்கிட்டு போ. அது வேணாங்க, எனக்கு இளைப்பாறுதல் மாத்திரம் இருந்தா போதும். அது நடக்காது தம்பி. இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் நானு, உனக்கு சுமடும் தருவேன், ஒரு நுகத்தையும் தருவேன். இது ரெண்டும் மாத்திரம் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. நிலைமைக்கு மீறின வேதனைகளை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். ஆனா வேண்டான்னு மாத்திரம் சொல்லாத. உனக்கு கொடுத்த சிலுவையை நீ சந்தோஷமா சுமக்கணும். சிலருக்கு அது இஷ்டம் இல்ல, இளைப்பாறுதல் மாத்திரம் வேணும். ஒருத்தன் ஒரு ஹோட்டல்ல போய், எங்க இட்லி இருக்குங்களா? இருக்கு. 2 இட்லி என்ன விலைங்க? 60 பைசா. ஆஹா, சரி. அதுக்கு சட்னி இருக்குதா? இருக்கு. சாம்பார் இருக்குதா? இருக்கு. அது எவ்வளவுங்க? ஐயோ, அது ஃப்ரீங்க. இட்லி வாங்கினா சட்னி சாம்பாரும் இலவசமா கொடுப்போம். அப்ப அவன் சொல்றான், அப்ப எனக்கு இட்லி வேணாம், சாம்பார் மாத்திரம் ஊத்துங்க. எது ஓசுல இருக்குதோ அது மாத்திரம், விலை கொடுக்கறத வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கர்த்தர் இலவசமா உனக்கு இளைப்பாறுதல தர்றாரு, கூடவே இதை எடுத்துட்டு போனா அது வேணான்றாங்க. எப்பா, வெறும் சட்னியே தின்னா வயிறு இழகி போகும்பா, பேதி ஆகும், அது வேண்டாம்னா கேட்கறதுக்கு சிலருக்கு இஷ்டம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் உனக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். அது என்ன காரணத்தினால கொடுத்திருக்காரோ தெரியல. நீயும் தான் அழுத, நீயும் தான் ஜெபிச்ச, இது என்னை விட்டு எப்படியாவது நீங்கணும் நீ கேட்ட. ஏசாமி என்ன சொன்னார்? அவருக்கு கொடுக்க போகிற சிலுவையை நினைச்சு கெத்செமனே தோட்டத்திலே அழுத போது சொன்னாரு, ஆண்டவரே, இது வழியாத்தான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணுமா? இந்த பாத்திரம் இல்லாம, இந்த வழி இல்லாம வேற வழி இல்லையா? நான் அதை நினைக்க எனக்கு ரொம்ப தாங்க முடியல கர்த்தாவே.
தாங்க முடியல. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம்